கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு 2026 முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். இந்த மாதம் எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ஸோ ஜாப் இல்லாமல் இல்லை, பட் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தியற்ற மனநிலை இருக்குது. இன்னொரு பக்கம் உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது. நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கு அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அல்லைன்னா நீங்கள் எவ்வளோ தான் உங்களுடைய சர்வீஸில் எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுக்கான பெயர் கிடைக்காது, மற்றவங்க அந்த பெயரை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நான் பெர்மனண்ட்டு ஜாபில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படிங்கிற ஃபீலிங் வேண்டாம். வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. அது மட்டும் இல்லை, வேலையை ரசித்து பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்குறது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக ஒழு பண்ணாதீங்க. வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் வரல, போனஸ் வரல, அரியர்ஸ் வரல, ஹைக்கு வரல அப்படிங்கிற ஃபீலிங் வேண்டாம். வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கான்னு பாருங்கள், இந்த மாதம் இருக்குது. வேலையில் இன்னர் சேஞ்சஸ் இருக்கான்னு இருக்குது. ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரோல் மாற்றங்கள் இருக்குது. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அல்லது இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்களும் இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எப்போ விற்கும், எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு. குறைஞ்சபட்சம் இந்த மாதம் அட்வான்ஸோ அல்லது அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம்.